ஜெயநந்தலாலா மதியொலி சரணம். 1978 நாங்கள் சென்னைக்கு வந்தபோது எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் த்ரூவாக எங்களுக்கு அக்காவோட அறிமுகம் கிடச்சிது. அப்போலேருந்து இன்னி வரைக்கும் ஸ்ரீ அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. ஃபிசிக்கல் ஃபார்மில் அம்மா இருக்காலும் இல்லாட்டாலும் எப்போவுமே எங்களோட ஃபேமிலியை கெயின் பண்ணுறது அவள் தான். முன்னாடியும் அவள் தான் பண்ணிகிட்டு இருந்தா, இப்போவும் அவள் தான் பண்ணிகிட்டு இருக்கா, எப்போவுமே அவள் தான் பண்ணுவாள். இது ஒன்று தான் எங்கள் காலத்தில் எல்லாருக்குமே ஒரு பிலீவ். எங்கள் அம்மா அப்பாவும் அதான் சொல்லிட்டு இருப்பா, என் குழந்தைகளும் அதான் சொல்லும், என் பேரை பற்றிங்க எல்லாருக்குமே அக்கா தான் எல்லாமே. இப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணமே ஆச்சு. அம்மாவோட அறிமுகம் கிடைச்சப்பறம் தான் எனக்கு கல்யாணமே ஆச்சு. அப்போ எங்கள் அம்மா என்னோட கல்யாணத்தை திருவானக்காவில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அக்கா கிட்ட கேட்டு அனுப்பினான். அப்பெல்லாம் இப்போ போகிற மாதிரி எல்லாரும் போய் பார்க்கறது அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ அக்கா அன்னப்பூங்கிற இடத்துல அப்போ அங்கே போய் 2-3 பேர்கிட்ட சொல்லி அமைச்சிருந்தா. அவள் 2-3 பேரும் ஒரே நாள்லயே அங்கே போய் வேற கேட்டிருக்கா அக்காட்ட. அப்போ அக்கா சொல்லியிருக்கா, தாராளமாக பண்ணி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கா. அவள் 3 பேருமே சொன்னதுக்கு அப்புறமாக எங்களோட கல்யாணம் திருவானக்காவில் நடந்தது. திருவானக்காவில் நடந்ததுங்கிறது அப்போ எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா அதுக்கப்புறமா ஒன்னும் அக்காவோட இருக்கிறோது திருவானக்காவிலும் அக்காவோட வீடு அப்படின்னு நினைக்கிற போது அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா எனக்கு இருக்கு. இப்பவும் அது மனசுல எனக்கு அத்தனை சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு 2 குழந்தை, சத்யா மீனாட்சி அண்ட் பாலாஜி. பாலாஜி ஆஸ்திரேலியால இருக்கான். சத்ய மீனாட்சி பேர் கூடயே இருக்கா இங்கே பசன் நகர்ல. அவளோட கல்யாணங்களும் அக்கா சொல்லிதான் நடந்தது. எனக்கு 2 குழந்தை, சத்யா பாலாஜி. அவ 2 பேருக்குமே கல்யாணம் அக்கா தான் பண்ணி வச்சா. அவ 2 பேருக்கும் இந்த இடத்துல கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்ன குழந்தைகளும் அந்த இடத்துலயே கல்யாணமும் பண்ணிட்டா. அவ 2 பேரோட லைஃபையும் ஃபுல்லும் இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறது அக்கா தான். எப்பவுமே அக்காவே நல்லபடியா நடத்தி கொடுப்பா அப்படின்னு தான் தோன்றது எங்களுக்கு. எப்பவுமே மனசுல அந்த ஒரு நம்பிக்கை தான், எப்பவுமே அந்த ஒரு விஷயத்தான் எங்களுக்கு மனசுலயே இருக்கும். இப்ப நாங்க இருக்கிற வீடு 2002 நாங்க வாங்கினோம். அந்த வீடு வாங்குற போது அது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற போது நாங்கள் எதாச்சும் அந்த வீடை புக் பண்ணினோம். அந்த வீடை புக் பண்ணும்போது அக்காட்ட கேட்டபோது அக்கா அதில் சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ண சொன்னான். மாடிஃபிகேஷன்லாம் எப்படின்னா, கிச்சன் இருக்கிற இடத்துல ஹால் இருக்கிற இடத்துல கிச்சன் அப்படி சுத்தமாக எல்லாத்தையும் அப்படியே மாற்றி போட்டு மாடிஃபிகேஷன். அதையும் அந்த பில்டர் ஒன்றுமே சொல்லலை. என்ட்ரன்ஸ் எல்லாம் மாற்றி எல்லாமே மாற்றி அவர் என்ன அக்கா சொல்லியிருந்தாரோ அது மாதிரி அவர் எல்லாத்தையும் வாஸ்துப்படியும் மாற்றி கொடுத்துட்டாரு. மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் அக்கா கிட்ட நான் ஒரு நாளைக்கு சொன்னேன், இது மாதிரி அம்மா எனக்கு ஒரு கனவுமா, அந்த பில்டிங் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ்ல ஒரு சேர் போட்டு உட்காந்து அந்த வீடை பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு கனவுமா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வீட்டுக்கு நான் தான் முதல்ல வருவேன், நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா. அந்த வீட்டு கிரகப்பிரவேசம் நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற போது ஃபர்ஸ்ட் அக்கா கிட்ட போய் சொன்னபோது அக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. அந்த இடத்துக்கு வந்துட்டு வீடு ஃபுல்லும் சுற்றி பார்த்தா எல்லாம் பார்த்துட்டு சொன்னான், வீடு ரொம்ப நல்லா இருக்கு, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அந்த நாள்லேருந்து எங்களுக்கு அந்த வீட்டில் எல்லா விஷயமும் அந்த வீட்டில் தான் நடந்திருக்கு. குழந்தைகள் கல்யாணம், குழந்தைகள் பிறந்தது எல்லாமே அந்த வீட்டில் தான். அத்தனை சந்தோஷமா அந்த வீட்டுக்கு போனப்பறம் தான் எல்லாமே, என் பையன் பூனல்லேருந்து எல்லாமே அந்த வீட்டுக்கு போனப்பறம் தான் நடந்திருக்கு. அது அத்தனை ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பொண்ணு ஒரு புடவை வாங்கி கொடுத்துருந்தா, ஒரு பட்டு புடவை, 6 கஜம் பட்டு புடவை. ஆனால் 60 போது யூஸ்வலி நிறைய 9 கஜம் தான் கட்டிப்போங்கிறதுனால அந்த 6 கஜம் பட்டு புடவை கட்டிக்கவே இல்லை. அது அப்படியே வச்சிருந்தாக்க அது நான் அப்புறம் என்ன பண்ணேன், எனக்கு நல்ல ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கிற போது அக்காவோட சேருக்கு அதை போடுவேன். 2-3 தடவை அது மாதிரி சேருக்கு போட்டேன். அப்புறம் அந்த வருஷம் ஆண்டாளுக்கு புடவை சாத்துறதுக்கு அந்த புடவையை கொடுத்துருவேன். ஆண்டாளுக்கு புடவை சாத்திட்டு எப்பவுமே ஆண்டாளுக்கு புடவை சாத்தினா ஷால் அண்ட் புடவை அக்கா தை மாதம் தர்ஷன் போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு கொடுப்பா. அந்த மாதிரி கூப்பிட்டு கொடுக்க போறா. அந்த கரெக்டாக அந்த டைம்ல எனக்கு கனவு என்னன்னா, அக்கா சொல்றா, இந்த புடவைக்கு அருள் ரொம்ப நிறையா இருக்கு, நான் அந்த புடவையை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறோம். இந்த புடவை இப்படி சொல்லியிருக்காளே, என்ன பண்ண போறோம், அக்கா கிட்ட எப்படி நம்ம இது சொல்றது அப்படின்னு நான் ரொம்ப யோசிக்கிறேன். வெள்ளிக்கிழமை தர்ஷனம் நடக்கிறது, அக்கா எல்லாருக்கும் புடவை கொடுத்துட்டு இருக்கா. என்னோட புடவை கையில வச்சுட்டு இருக்கா, நான் நமஸ்காரம் பண்றேன். புடவையை எடுத்து கையில கொடுக்கல, கையிலேயே வச்சுட்டு பாலாஜியோட கல்யாணத்துக்கு தான் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கே, நீ இப்ப எதுக்கு ஆண்டாளுக்கு இந்த புடவையை சாத்தின அப்படின்னு என்ன கேட்கிறா. நான் சொல்றேன், இது மாதிரி இல்லைம்மா, இது சத்யா அரவுக்கு எனக்கு வாங்கி கொடுத்த புடவை, நாங்கள் அந்த டைம்ல கட்டிக்கவே இல்லை. அப்புறம் 3ஆவது தடவை நந்தலால உங்களோட சேருக்கு போட்டிருந்தேன். அப்புறம் இந்த தடவை சரி ஆண்டாளுக்கும் கொடுக்கலாமே சொல்லிட்டு கொடுத்தேன். எனக்கு ஆனால் கனவுமா இந்த மாதிரி வந்திருக்கு, இதுல ரொம்ப அருள் இருக்கு, நான் அதை வச்சுக்கிறேன், நீங்க சொல்ற மாதிரி கனவு. அப்படியா, சரி நானே அதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம கனவுல தான் என்னவோ பார்க்கணும் நம்ம நினைச்சுக்க முடியாது. சிலதெல்லாம் கனவெல்லாம்
நிஜமாவே நடக்கிறது. அந்த மாதிரி அம்மாவோட கனவுகள்லாம் மட்டும் எதேச்சியா நம்ம நினைக்காம வர கனவுகள் வந்து அது ஒரு நிதர்சனமான உண்மைகள். அப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன். இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாளைக்கு அக்கா வரத்துக்கு போயிருந்தோம். நானும் எங்க அக்காரும் போயிருந்தோம். போனவது அக்கா வந்து எங்கிட்ட யானையும் குதிரையும் எனக்கு வாங்கி தரையா அப்படின்னா, யானையும் குதிரையும் வாங்கி எப்படி வாங்குறது? சரி சொல்லிட்டேன். ஆனா அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன பண்ண போறேன்னே புரியல. யானையும் குதிரையும் சொல்றாளே, எப்படி வாங்குறது, எப்படி கொண்டு வந்து கொடுக்கறது, எப்படி கேட்டிருப்பா, நம்ம சரி திருப்பியும் கேட்கலாம்னு சொல்லிட்டு நிறைய தடவை ட்ரை பண்ணி பாக்குறேன். அக்காவத்துக்கு போய் எந்த தடவையும் அதை பத்தி பேசவே முடியறது இல்லை. 4-5 மாசம் ஓடி போயிடுச்சு. என்னடா அக்கா கேட்டதுன்னு வாங்கி கொடுக்க முடியலையே, நிறைய தடவை சொல்லிட்டாலே, இத்தனை தடவை நம்ம போய் பார்த்துட்டோமே, கேட்க முடியாது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. என்ன பண்றதுன்னே புரியல. நான் தினமுமே இந்த பெரியார் ரோடு வழியா தான் எல்லா பக்கமும், வீட்டுல இருந்து வெளியில வந்தா பெரியார் ரோடு வழியா தான் வெளியில வந்தாலும். அப்படி நாங்க வரும்போது ஒரு நாளைக்கு அந்த கடையில பார்க்குறேன், நிறைய பூத்தொட்டி செடி எல்லாம் வச்சிருக்கான். அதோட துளசி மரம், யானை, குதிரை எல்லாம் வச்சிருக்கான். எனக்கு அதை பார்த்தோம், அக்கா இதை தான் வாங்கி தர சொன்னாலும் நம்ம தான் புரிஞ்சுக்கலையோ. அப்புறம் ஒரு வாரத்துக்குள்ள அக்காவுக்கு போக முடிஞ்சோ நான் கேட்கிறேன். அன்னைக்கு கரெக்டா கேட்க முடியாது, தன்னால் இந்த தடவை கேட்கணும்னு போகும்போது கேட்க முடியல. ஆனா இது என்னன்னு நம்ம மனசுல வாங்கிட்டு போய் கேட்கிற போது ஆமா அதான் வாங்கி தர சொன்னேன் அப்படின்னு அக்கா சாதாரணமா சிரிச்சுட்டே சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. சரி சொல்லிட்டு உடனே அடுத்த நாளே நானும் எங்க அதுக்காரமா போய் 2 யானை 2 குதிரை டெரக்கோட்டா வாங்கிட்டு அது நல்லா பேப்பர்ல எல்லாம் சுத்தி அங்கேருந்து அப்படியே எடுத்துட்டு போனோம் அக்காவுக்கு. என்ன குழந்தைய தூக்கின்னு வர மாதிரி தூக்கின்னு வரையிலே அப்படின்னு கேட்டா அக்கா. அதை கொண்டு வந்து கொடுத்தோம். உனக்கே இது எங்க வைக்கணும்னு தோன்றதோ நீ வச்சுடு அப்படின்னா. ஜெயமலர்கள் தான் பக்கா இருந்தா. இந்த மாதிரி துளசி மாடத்துக்கு பக்கத்துல அந்த 2த்தையும் வச்சுட்டேன். நம்மளுக்கு என்னமோ ஒரு ஏத்த மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு மனசுல. அதனால அக்காவும் நீ எங்க விட வேணும்னு சொன்னதுனால அதை வச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்தாச்சு. ஒரு வாரம் கழிச்சு திருப்பி அக்காவுக்கு போறது, மனுஷ மனசொல்லியோ அது அங்கேயே தான் இருக்கா, என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு. ஆனா அங்க பார்த்தாங்க இல்ல. துளசி மாடத்துக்கிட்ட நான் பாக்குறேன். ஆனா அங்க யானையும் இல்லை, குதிரையும் இல்லை. யாருக்காக வாங்க சொன்னாலோ எதுக்காக என்ன ஒண்ணுமே தெரியாது. வாங்க சொன்னா கொடுக்க சொன்னான், அவ்வளவுதான். பட் எனக்கு மனசுல சரி யானைப்படை குதிரைப்படை அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்த மாதிரி எனக்கு மனசுல. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சும்மா மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை. யாருக்கு கொடுத்து அனுப்பினாலும் இந்த மாதிரி நிறைய பண்ணுவா அக்கா. இதை வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது, அப்படியே இது மாதிரி பண்ணிடுவா. அந்த மாதிரி அது யாருக்கு போச்சு. ஆனா நான் அதை போய் அங்கே போய் பார்த்தேங்கிறதே அக்கா பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு மனசுல அம்மா இவன் வந்து பார்க்குறா பார்த்தியா அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பா அப்படின்னு எனக்கு மனசுல தோணி இருந்தது. இது நடந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாளைக்கு ராமநவமியோட நானும் சங்கரி கார்த்திகேயனும் தான் ராமநவமிக்கு வந்து இதுவா இருந்தோம், கமிட்டியா இருந்தோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சங்கரி என்கிட்ட நீ வந்து ராமநவமி பத்தி எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. சரி ராமநவமி பத்தி எழுதி கொடுக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு புத்தகத்தை வச்சுட்டு அங்கேயே அன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடிச்சாச்சு. அதனால அன்னைக்கே எழுதி கொடுத்துட்டு சொன்னதுனால சரி நான் அங்கேயே உட்காந்து படியில உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். ராமநவமிக்கு இந்த என்னெல்லாம் பண்ணினோம், 3 நாள் ஃபங்க்ஷன் எப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படியில உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். எழுதி கிட்டத்தட்ட ஒரு பாதி இது முடிச்சிருப்பேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து மாடிக்கு போகிறதுக்காக வர்றாரு. இங்கே மாடியில் அப்பாவோட மீட்டிங் நடந்துட்டு இங்கே சத்தமெல்லாம் போடாதீங்க, நீங்கள் பேசாமல் எழுதி நீங்கள் கிளம்பிடுவோம். ஐயோ மாடியில் அக்கா மீட்டிங் நடக்கிறதா நமக்கு தெரியாது, நம்ம பாட்டுக்கு உட்காந்துருக்கோம் எனக்கு மனசில். ஆனால் நான் ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் கடன்னு எழுதியிருக்கேன். பார்த்தா அக்கா வந்து லிஃப்ட் வழியாக தான் போவா, நீங்கள் பாட்டுக்கு இங்கேயே இருக்கோம் அப்படின்னு வேற சொல்லிட்டு போகிறாரு. பயமா இருக்கு எனக்கா. நம்ம இதெல்லாம் நேரம் போய் பேசுறது கிடையாது, அதனால பயமா இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அக்கா இறங்குறா ஸ்டெப்ஸ்ல. லிஃப்ட்ல தான் போவான்னு சொன்னா லிஃப்ட் ஸ்டெப்ஸ்ல இறங்குறாரு அப்படின்னு இருக்கு. இங்க போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கா. எனக்கா பதறது அப்படியே எல்லாத்தையும் போட்டு விழுந்தடிச்சுன்னு எழுந்துட்டேன். இல்லம்மா ராமநவமியோடலாம் எழுதிருக்கேன், என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு இது ராமநவமியோடலாம் எழுதிருக்கேன். சங்கரி சொன்னா இன்னைக்கே எழுதி கொடுத்துட்டு நான் தான் எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி எல்லாத்தையும் எடுத்து பேக்ல வச்சுக்கோ என்னோட வா அப்படிங்கிறான். எனக்கு என்ன பண்ணுறது, சரி எல்லாத்தையும் கடை எடுத்து பேக்ல வச்சுக்கிறேன். எப்படி போகிறோம் என்ன பண்ண போகிறோம், அதுக்குள்ள மனசுல 1000 இது என்ன பண்ண போறாளோ எங்க கூப்பிடுறாளோ அப்படின்லாம் மனசுல கடை வெளியில வந்தா ஒரு பாலம் இருக்கிறது. அக்கா அதுல ஏறிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு சாமி நின்றுருக்கேன். இங்க ஏறிப்போ அப்படிங்கிறா. அதுதான் முதல் தடவை அக்காவுக்கு பக்கத்துல உட்காந்து கார்ல போன அனுபவம். அதெல்லாம் அப்ப சொல்லவே முடியாது. அப்படி ஒரு பயம். ஐயோ நடக்கிறது கைப்பற்றுமோ புடவை பட்டுருமோ அப்படி ஒரு பயம். ஏன்னா அப்படி ஒரு மரியாதை. அப்பா வந்து அப்பாடாச்சு நம்ம அப்படிலாம் பண்றக்கூடாது
பார்த்தோம்னாக்கா அக்காவுக்கு ஒற்றுமே இல்லை. லக்ஷ்மி மாமி சமைக்கிற மாமி மட்டும்தான் இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உள்ள போய் பார்க்குறேன், ஒற்றுமே இல்லை, எந்த ரூம்லேயும் ஒற்றுமே இல்லை. அக்கா ரூம்குள்ளே போனால் ரெஸ்ட் எடுக்கிறா. அப்போ இந்த லக்ஷ்மி மாமி சொன்னால் அக்கா இங்கே தான் சாப்பிடுவா அப்படின்னு. ஓ அப்படியா சரின்னு கேட்டுருந்தேன். அப்போ அக்கா வந்து கொஞ்சம் நேரம் தைச்சு வெளியில் வந்தா. வந்துட்டு லக்ஷ்மி மாமிகிட்ட சொல்கிறா, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ எல்லாத்தையும் இவன்கிட்ட சொல்லிடுவோம், நாளையிலேருந்து இவன் தான் தினம் வரப்போறா, இவனே எல்லாம் பார்த்துப்ப. எனக்கு தலையை சுற்றுற மாதிரி இருந்தது. நமக்கு அக்காவை பற்றி ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரிலாம் நம்ம போவோம், கேட்டுப்போம், வருவோம், அவ்வளோதான் நமக்கு தெரியும். அக்காவுக்குள்ளே போனால் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எப்படி எல்லாரும் வருவார், எப்படி பேசணும், அக்கா கிட்ட எப்படி பேசணும், ஒன்றுமே தெரியாது. அக்காவோட ரொட்டீன் என்ன ஒன்றுமே தெரியாது. மாமி இல்லை, நான் 1 நாள் 2 நாள் வந்து சொல்கிறேன் அப்படின்னா சரி அப்படின்னு ஒரு இதுவாக சொன்னாலே தவிர, காத்தால நினச்சிட்டு காத்தால அக்கா லக்ஷ்மி மாமி வந்த உடனே சரி நீங்கள் மத்தியானம் வர வேண்டாம் மாமி, இவளே பார்த்துப்பா அப்படின்ட்டா. அன்னைக்கே மத்தியானமே. இல்லை நான் நினச்சிட்டேன் சரி நம்ம என்னவோ சோதனையாக நம்மளுக்கு சொல்கிறா, நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும். நான் அக்கா கிட்டே வேண்டிட்டேன், அம்மா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ எனக்கு அது கரெக்டாக புரியணும், எனக்கு நீங்கள் நினைக்கிறது கரெக்டாக புரியுற மாதிரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்டே வேண்டிட்டு அன்னிலேருந்து அக்கா சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் நான் தினமும் அக்காவுக்கு போயிட்டு இருப்பேன். காலையில் போனேன்னா ராத்திரி வரைக்கும் அங்கெல்லாம் இருப்பேன். ராத்திரி சில 10 மணி கூட ஆகிடும் ஆற்றுக்கு வரத்துக்கு, அந்த மாதிரிலாம் ஆகிடும். அந்த மாதிரி நடந்து இந்த டைமில் அதெல்லாம் ஒரு பெரிய நான் நினச்சிப்பேன் என்னவோ ஒரு பாக்கியம். எதுக்கு அக்கா நம்மளை வர சொன்னாங்கன்னு தெரியாது. எத்தனையோ பேர் இருக்கா பக்கத்தில் வர சொல்லியிருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு எதுவும் நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கா அக்கா, அதனால தான் நம்மளை வர சொல்லியிருக்கா. இல்லைன்னா அக்காக்கு என்ன ஆளா கிடைக்காது, அக்காவுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு எல்லாரும் அப்படியே தயாரா இருக்கிறா. நம்மள போய் எதுக்கு வர சொல்ல போறா, நம்மளுக்காக தான் ஏதோ நல்லதுக்காக பண்ண சொல்லியிருக்கா அப்படிலாம் நான் நினைச்சுப்பேன். அப்படி இருக்கிற ஒரு நாளைக்கு எனக்கு நான் ஆற்றுல டிஃபன் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நானும் எங்க ஆத்துக்காரர் இருந்தா, குழந்தை எல்லாம் கல்யாணம் போயாச்சு. பேக் பண்ணிட்டு இருந்துச்சு, பார்த்தா மிளகா அப்படி தீர்ந்து போச்சு. அடாடா மிளகா அப்படி தீர்ந்து போச்சு. ராத்திரி வந்தா மிளகா அப்படி தானே எத்தனை கை கொடுக்கும், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் எதுவும் பண்ண முடியல. எனக்கு உடனே கிளம்பணும், அக்காவுக்கு போகணும். சரி போய் பார்க்கலாம், அப்புறமா யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அங்கே போய்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 1 ஹவர் இருக்கும். அதுக்கப்புறம் அக்கா திடீர்னு என்கிட்ட கிச்சன் ஃப்ரிட்ஜு அப்புறம் டைனிங் ரூம் ஃப்ரிட்ஜு ரெண்டுத்துலேயும் என்னெல்லாம் மிளகா அப்படி இருக்குன்னு பாரு. நான் சரி எனக்கு உங்களுக்குள்ள தூக்கி வாரி போடுறது எனக்கு என்னடா நம்ம ஆற்றவே நினச்சிருக்கோம் அப்படி சொல்கிறாள் இருக்கான்னு. சரி 2 ஃப்ரிட்ஜ்லேயும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு மேடையில் வச்சுட்டு டேபிள் மேலே வச்சுட்டு கடைசியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேம்மா அப்படின்னு சொன்னேன். ஒரு பாத்திரமும் ஒரு கரண்டியும் எடுத்துருவா, ஒரு 4 கவர் எடுத்துருவா. சரி எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லா மிளகா அப்படியே அதில் கொட்டி எல்லாத்தையும் கொட்டி கலந்தாச்சு. அக்கா தன் கையால் ஒரு கவரில் எடுத்து போடுறா. ஒரு பாதி கவருக்கு மேலே கொஞ்சம் போட்டுட்டு இந்த இது உனக்கு அப்படின்னு என் கையில் எடுத்து கொடுக்குறா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பேசாமல் இருக்கேன். இது எதுக்கு தெரியுமா இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன், உங்கள் வாரத்தில் மிளகா அப்படி தீர்ந்து போனால் கூட எனக்கு தெரியும், அதுக்கு தான் நான் இதை கொடுக்குறேன். எனக்கு அப்படியே அழுகலாம், அப்படி அழுக நிஜமாவே நான் அழுகு நிஜமாவே. இந்த மாதிரி அம்பாள் இத்தனை பெரிய ஒரு இது ஒரு மிளகா அப்படி தூண்டு ஒரு விஷயம் அது கூட தெரியும் அப்படின்னு சொல்ற போது நம்ம எதையுமே அம்பாள்கிட்ட கேட்கக்கூடாது. எல்லாம் அம்பாளுக்கு தெரியும். இது கூட தெரியும் சொன்னா நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம், என்ன நினைக்க போறோம், என்ன நடக்க போறது எல்லாம் தெரியாதா, எல்லாம் கண்டிப்பா தெரியும். அதனால நம்ம எதையுமே கேட்கக்கூடாது அப்படின்னு மனசுல நினைச்சுட்டேனோ. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னாக்கா, நம்ம சின்ன விஷயம் நினைச்சுக்கிறோம், ஆனா அந்த சின்ன விஷயம் கூட தெரியாது நம்மளுக்கு. இத்தனை பெரிய உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நடக்கிற போது எங்கேயோ நடக்கிற இத்தனோட விஷயம், யாரோ எங்கேயோ நினைக்கிற விஷயம் கூட தெரியறதுன்னு சொன்னா அது நிஜமாவே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாவும் இருந்தது, பயமாவும் இருந்தது. அப்படின்னா நம்ம எப்படி நடந்துக்கணும், அம்பாள்கிட்ட மனசுல ஒண்ணு நினைச்சுட்டு எதுவும் பண்ணிக்கவே கூடாது. எப்படி நடந்துக்கணும் நம்ம அம்பாள்கிட்ட, அப்படியே அப்படி ஒரு பவித்திரமான ஒரு இடம், அத்தனை ஒரு புண்ணியமான ஒரு விஷயம். அதெல்லாம் நினைச்சாலே நம்மளுக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு இதுவா இருந்தது அன்னைக்கு. அம்பாள் நம்ம எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்மளுக்குலாம் கோவில் கட்டியிருக்கா. நிறைய முன்னாடி எல்லாம் பார்த்தா ராஜாக்கள் சித்தர்கள் அவெல்லாம் தான் கோவில் கட்டினான்னு சொல்லுவாங்க. ராஜாக்கள் நிறைய கோவில் கட்டியிருக்காரு, சித்தர்கள் ரிஷிகள் இந்த மாதிரி அவெல்லாம் நிறையவே கோவில்லாம் கட்டியிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா. ஆனா அம்பாள் நம்மளோடயே இருந்தவா, அவளே ஒரு கோவில் கட்டியிருக்கா நந்தலாலா. அந்த கோவில்ல அம்பாளை தன் கையால பிரதிஷ்டை பண்ணின சுவாமி இருக்கு. நான் வேற நந்தலாலா வேற இல்லைன்னு சொல்லியிருக்கா. கிருஷ்ணரும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த அம்பாள் கட்டின கோவிலுக்கு போய் நம்ம என்ன வேண்டினாலும் நம்ம வேண்டிக்கிறது கண்டிப்பா நடக்கும். இப்ப இதெல்லாம் எனக்கு எப்படி தோன்றதுன்னா, ராமாயணத்தை வால்மீகி ராமாயணத்தை படிச்சுட்டு கம்பர் நினைச்சுட்டாராம்,
நான் வந்து இந்த ராமாயணத்தை தமிழ்ல மாற்றி எழுதணும், மொழிபெயர்த்து எழுதணும் அப்படின்னு நினைச்சிருந்தாரோ. அப்படின்னு நினைச்சுட்டு அவர் சொன்னாராம், நான் நினைக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு பார்க்கடலுக்கு முன்னாடி ஒரு பூனை நின்றுட்டு இதை நான் அப்படியே குடிச்சுடணும் அப்படின்னு நினைச்சிருந்துதான். அந்த மாதிரி இருக்குது கம்பர் சொல்றாரு. கம்பருக்கே அந்த விஷயம் அப்படி இருக்குன்னு சொன்னா, அம்பாளை பத்தி சொல்றதுக்கு எனக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அப்படிதான் நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு நிஜமாவே ஒண்ணுமே தெரியாது. அம்பாள் வந்து எல்லாத்துக்கும் மேல. அம்பாளை தாண்டி எதையுமே சொல்ல முடியாது. அம்பாளோட ஒப்பிட்டு எதையுமே சொல்ல முடியாது. அம்பாளை விட மிக்கவரை ஒருத்தரையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கிற அந்த பராசக்திக்கு வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோமோ, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ, அது எல்லாமே அம்பாளுக்கு தெரியும். அதனால அம்பாளை வந்து நம்ம எப்பவுமே மனசுல வச்சு போட்டு புகழ்ந்து பண்ணிட்டு இருந்தாலே அந்த அம்பாளுக்கு நம்ம செய்யற ஒரு இதுதான். எங்க இருந்தாலும் அம்பாள் நம்மளை பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு திடமான நம்பிக்கை இருக்கணும். அந்த மகாசக்தியை நம்புறேன்னா, என்னோட ஃபேமிலியும் அந்த மகாசக்தியே நம்புறது. அதனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த நந்தலாலுக்கு நன்றி, தேங்க்யூ. நான் காமாட்சி சுந்தரம்.